வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப நல்லது. உதாரணமாக ஒரு மகர லக்னம், விருச்சிக ராசி, நான் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுடைய என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக வரும். ஸோ வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதனராசி. ஸோ மிதனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 3 வக்கரமாக இருந்து அது 2க்கு வந்துட்டார். ஸோ 2க்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபகரமாக நடக்க வேண்டிய ஒரு டீல் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தாயார் சம்மந்தமான உறவுகள் வந்து சின்ன பிடிவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ல் உள்ள சூரியன் வந்து சிறப்பான ஒரு பெரிய முயற்சிகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு ஒரு சொத்துக்களோ கொடுக்கல் வாங்கலெல்லாம் வந்து ஒரு டென்ஷன்ஸும் ஒரு சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாரிடமிருந்து பேசும்போது பழகும்போது சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கழித்து போகிறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கின்றது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் வந்து வக்கரமாக இருக்கார். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் டிலே நிறைய நடக்கும். கொடுக்கல் வாங்கலெல்லாம் வந்து டிலேஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் வந்து நீச்சமாகுது. குழந்தைகள் விஷயங்களில் வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் வந்து தாயார் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலபுலன்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் குழந்தைகள் விஷயங்களையும் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா குழந்தைங்க ஏதாவது செலவு வைப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வேலை இல்லைன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும். கடன் கேட்ட இந்த இடத்துல வந்து கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதியான குரு வந்து 12ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிக்காக செலவு பண்ணுறது, மனைவிக்காக செலவு பண்ணுறது, கணவன் மனைவி ஒருத்தர் வந்து செலவு பண்ணி கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் வந்து ஒரு அளவுக்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி மேலே வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 9ல் உள்ள சனி வந்து 12ல் உள்ள குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். ஸோ இதுக்கு மேல் பார்க்க போது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். இதில் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருந்து அது வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நிலபுலன்கள் கொடுக்கல் வாங்கல் வந்து சின்ன மன உளைச்சலும் மன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும். தாயோட விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். அதையும் வந்து சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குங்க. இதில் லக்னமாக இருந்த சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களும் தருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. ஒரு செவ்வாய் புதன் கிழமைகளில் வந்து கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வரும். அப்போ மட்டும் ஒரு கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இதில் லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு வந்து 10ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன டிலேஸ் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கொடுக்கும். மற்றபடி வந்து எந்த வித ப்ராப்ளம் இல்லை. மற்றபடி வந்து மிதுன லக்னமாக வந்து குரு தசாபுத்தினா குரு வந்து 12 இருக்கார். ஸோ 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளாக செலவு பண்ணுறது, கணவன் மனைவி அவங்கவுங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன மன சங்கடங்கள் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன ஒரு நெருடர்கள் இதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே சரியாயிடும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. மிதுன லக்னமாக இருந்த புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் வந்து அதாவது வக்கரமாக இருக்கார். ஸோ 2ல் வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்தில் வந்து நிறைய பிடிவாதங்கள் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தைகள் விஷயங்களில் வந்து சின்ன அவமானங்களோ சின்ன ஒரு சங்கடங்களோ வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். தாயாரிடம் பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
நல்ல ரீதியில் இருந்தாலும் பட் இப்போ நீச்சமாக இருக்கார். நாளில் நீச்சமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்துருன்னா, தாயாரிடம் ஒரு அவமானங்களை ஏற்படுத்துவதற்கான, இப்போ குழந்தைகளுடைய விஷயங்களும் வந்து நிறைய வந்து செலவு ஏற்படுவதற்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா யோகங்கள். ஸோ நமக்கு வந்து எந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகங்கள் எப்போ நமக்கு பலன் தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய ஜாதகங்கள் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குங்க, சந்திரமங்கல யோகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த யோகங்கள்லாம் வேலை செய்யுமா அப்படின்னா யோகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாதுங்க. ஏன்னா வந்து அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்தால் தான் வேலை செய்யும் இல்லையா. ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு யோகம் இருக்குன்னா அது அப்படியே எல்லாருக்கும் வேலை செய்யணும், வேலை செய்யவே செய்யாது. நிறைய பேர் அந்த ஒரு மாயையிலே வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கிரகம் வந்து ஒரு கெட்ட இடத்துல இருக்குது, நீச்சமாக இருக்கணும்னு ஐயோ நீச்சமாயிருச்சுங்க அவ்வளோதாங்க, அந்த பாட்டே ஓவருங்க. ஒருத்தனை வந்து நாளில் வந்து சந்திரன் நீச்சனா அவ்வளோதாங்க, அம்மா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க, சூரிய முடிஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது ஒரு கிரகம் நீச்சமாச்சுன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்லையும் அந்த அந்தரங்கள் காலங்களில் மட்டும்தான் பாதிப்பை கொடுக்கும். எப்போதும் வந்து ஒரு கிரகம் வந்து நம்மளை டென்ஷன் படுத்தாது. அது வந்து அது வேலை செய்யும்போது தான் நமக்கு அந்த எமோஷன்ஸை கொடுக்குமே ஒழிய, அதனால் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த தசாபுக்திங்கிறத வச்சு தான் நம்ம ஜாதகம் பார்க்கணுமே ஒழிய, ஜென்ரலாக வந்து உங்களுக்கு குரு உச்சமாக இருக்குங்க, நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க, சுக்கிரன் உச்சமாக இருக்குது, சினிமாவில் ஸ்டார் ஆகிடுவீங்க, இந்த மாதிரிலாம் ஏமாத்துகிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க. உங்களுக்கு வந்து திசை நடக்கணும், அதற்கான பாவத்தொடர்பு இருக்கணும். இப்போ என்ன தான் உச்சமாக இருந்ததுன்னா உடனே வந்து அந்த விஷயம் வந்து ஆஹா ஓஹோ நடந்தோம்னா, 8ல் போய் ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னு வைங்களேன், அவன் உள்ளூரில் பிழைக்கவே முடியாது. உள்ளூரில் வந்து என்ன பண்ணாலும் அவனால் வந்து வெளியில் வர முடியாது. அதே வெளியூரோ வெளிநாடோ போயிட்டானா, வெளி மாநிலங்கள், அதாவது வெளி மாநிலங்களோ வெளிநாடோ போயிட்டானா இன்னும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு யோகங்களாக இருக்கட்டும், யோகங்கள் இல்லாமல் ஒரு அசௌகரியமான ஒரு இது சொல்லணும் இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க, அண்ணே உங்களுக்கு சகட யோகானேன்னுவான். சகட யோகம்னா நிரந்தரமாக எதுவுமே இருக்காது, ஒரு சக்கரம் மாதிரி போயிட்டுருக்குன்றது தான் சகட யோகம். அதாவது கிராஃப் போயிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வச்சு கீழே இருப்பான், திருப்பி ஒரு வருஷம் ஓஹோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு சகட யோகம். சகட யோகம் கூட பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் எப்போதுமே இருக்காது. அந்த தசா புத்தியை வச்சு தான் யோகங்கள் வரும். ஒரு சில ஜாதகங்கள் பார்ப்போம், ஒன்றுமே இருக்காது, ஆட்சி இருக்காது, உச்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அவன் ஓஹோன்னு இருப்பான். காரணம் என்ன தெரியுங்களா, அந்த தசா புத்திகள் நல்ல இடத்துலேருந்து தசா நடந்துகிட்ருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. பெரிய யோகங்கள் வந்து அப்படி தான் வேலை செய்யும் வழிய தேவையில்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு. அதே மாதிரி இந்த பொருத்தம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணாமண்ணு போட்டு சொதப்பி வச்சிடுறாங்க. ஸோ அதனால் வந்து தசா புத்திகளுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்கன்னா தான் அந்த திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். சும்மா ஜென்ரலாக வந்து ஒரு 10 பொருத்தம் இருக்குது சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு 9 பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் அடிச்சுட்டு போய் கொடுக்குறது தான் வந்து சரி வராது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் கூட பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, இந்த பொண்ணுக்கு பையனுக்கு வந்து ஓகேங்க நட்சத்திர பொருத்தம் இருக்குது, ஓகே பண்ணிடலாம், அந்த பொண்ணு கேது நட்சத்திரத்தில் பொறுத்தது, இவருக்கு வந்து ராகுடைய நட்சத்திரம் அந்த பையனோடது, எல்லாமே டிக் அடிச்சிட்டாங்க. வந்து இது பொருந்தாதுங்க. காரணம் என்னென்னா, அந்த பையனுக்கு வந்து 6ஆம் அதிபதியுடைய திசை நடக்குது. ஸோ 6ஆம் அதிபதி திசையை நடத்துனதுன்னா மேக்ஸிமம் வந்து திருமணத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா வந்து கணவன் ஒரு ஊர்லேயோ மனைவி வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வந்து கணவன் இருக்கணும், மனைவி ஒரு ஊரில் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கையை கரெக்டாக வரும். 2 பேரும் ஒரே இடத்துல வந்து 6ஆம் அதிபதி திசை நடக்கும்போது ஒரே ஊர்லேயோ ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் தசாபுக்திகளுக்கு வந்து முக்கியமாக நம்ம வந்து இது கொடுக்கணும், அதாவது அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாகணும். அது இல்லாமல் வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது ஓஹோன்னு வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு சரி வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ தசாபுக்திகளுக்கு வந்து பலன் கொடுங்க. அதே மாதிரி என்ன ஒரு விஷயங்கள் நடக்கணும்னாலும் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் வந்து எதையுமே பார்க்கணும், டெய்லி ஒரு பிரார்த்தனை வச்சு மனதார எல்லோரும் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு இறைவனை ஒரே சாமி, அதுக்குன்னு இன்றைக்கி ஒரு சாமி நாளைக்கு ஒரு சாமிலாம் இருக்கணும், ஒரே சாமியை வந்து மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.